சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய கடற்படை சார்பில் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி, கவர்னர் முதல்வர் பங்கேற்பு. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் இருசக்கர வாகன பேரணி, பாஜக தலைவர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. புதுவையில் 14ஆம் தேதி ரஜினியின் கூலி திரைப்படம் வெளியீடு, ஆன்லைனில் 4 நாட்களுக்கான டிக்கெட்டுகள் புக்கிங். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய கடற்படை சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய ராணுவத்தின் கடற்படை பிரிவு சார்பில் இசை கச்சேரி புதுச்சேரியில் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி இசை கச்சேரியை கண்டு ரசித்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிக்கான இந்திய கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் சதீஷ் சென்னாய் முன்னிலை வகித்தார். இதில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் கமாண்டர் சதீஷ் சாம்பியன் தலைமையிலான இந்திய கடற்படையைச் சேர்ந்த 18 இசை வல்லுநர்கள் கலந்து கொண்டு தேசிய கீதம், வந்தே மாதரம், சாரே ஜஹாங்கி ஹச்சா பாடல்கள் மற்றும் AR ரஹ்மான் பாடி இசையமைத்த தமிழ் திரைப்பட தேசபக்தி பாடல்களான தமிழா தமிழா, நாளை நம் நாடே, ஜெய்ஹோ, சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே, பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து ஒரு பாடல் உள்ளிட்ட 13 பாடல்கள் இசைக்கப்பட்டன. சுமார் 1.5 மணி நேரம் இசை கச்சேரி நடைபெற்றது. இந்த இசை கச்சேரியை பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், முன்னாள் இராணுவத்தினர், பொதுமக்கள் பலர் கண்டு ரசித்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாஜக உழவர்கரை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. பாரத தேசத்தின் 79ஆம் சுதந்திர தினத்தை அமிர்த கால உற்சவமாக பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமை வகிக்க சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில தலைவர் VP ராமலிங்கம், அமைச்சர் ஜான்குமார், காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியினை துவக்கி வைத்தனர். மற்றும் மாநில துணைத் தலைவர்கள் ரத்னவேல், சரவணன், அகிலன், மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர்கள் தமிழ்மாறன், கோகிலா, மகிழரணி தலைவி தாமரை செல்வி, இளைஞரணி தலைவர் வருண், பட்டியலின அணி தலைவர் காத்தவராயன், சிறுபான்மையினர் அணி தலைவர் சார்லஸ், ஊடக பிரிவு நாகேஸ்வரன், மாவட்ட துணைத் தலைவர்கள் அன்புதுரை, ஆறுமுகம், செல்வகுமரன், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ரமணா சங்கர், ஆனந்தன், மாவட்ட செயலாளர் கணபதி சத்தியமூர்த்தி, ஆறுமுகம், செந்தில்குமார், பொருளாளர் முத்துக்குமாரசாமி மற்றும் தொகுதி தலைவர்கள் கோவிந்தராஜ், தினேஷ், கவிதா மற்றும் முன்னாள், இந்நாள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட 800 பேர் கலந்து கொண்டனர். இப்பேரணியானது காமராஜர் நகர் தொகுதியில் தொடங்கி காலாப்பட்டு, கருவடிக்குப்பம், லாஸ்பேட்டை, தட்டாஞ்சாவடி, இந்திரா நகர், கதிர்காமம் வழியாக சென்று உழவர்கரை தொகுதியில் முடிவு பெற்றது. பேரணியின் முடிவில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் எழுச்சி உரையாற்றினார். புதுச்சேரியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் நாளை 14ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் 4 நாள் டிக்கெட்டுகள் வெறும் 7 மணி நேரத்தில் ஆன்லைனில் விட்டு தீர்ந்துள்ளன. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்து வரும் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது முன்னணி இயக்குநராக உருவெடுத்துள்ள லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தை நடித்து முடித்துள்ளார். இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க அனிருத் இசையமைத்துள்ளார். ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள கூலி படம் வருகின்ற 14ஆம் தேதி முதல் உலகமெங்கும் உள்ள திரையரங்குகளில் வெளியாகிறது. கூலி படத்தில் சத்யராஜ், சௌபின் சாகர், ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா, உபேந்திரா உள்ளிட்டோரும் நடித்திருக்கின்றனர். அமர்கான் ஒரு சிறப்பு கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். அதே நேரத்தில் ரெபோ மோனிகா ஜானு படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்நிலையில் புதுச்சேரியில் 15 திரையரங்குகளில் ரஜினி நடித்த கூலி படம் வெளியாகிறது. நேற்று ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் தொடங்கியது. சுமார் 7 மணி நேரத்தில் 4 நாட்களுக்கான டிக்கெட் விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் கேளிக்கை வரி 4%, ஆனால் புதுச்சேரியில் 25% உள்ளது. இதனை குறைக்க திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தினர் வைத்த கோரிக்கைக்கு அரசு மறுத்துள்ளது. புதுச்சேரி திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியை 2 முறை சந்தித்தனர். அப்போது உள்ளாட்சி வரியை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். ஆனால் கேளிக்கை வரி மூலம் ரூபாய் 5 கோடி வரை வருவாய் வருவதால் வரியை குறைக்க அரசு தரப்பு மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அழகானந்தன் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு
முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து பொன்னாடை போற்றி பூங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளராக இருப்பவர் அழகானந்தம். இவரது பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மீனாட்சிப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொன்னாடை போற்றி பூங்குத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாளை 14ஆம் தேதி திரையில் வெளிவரவுள்ள கூலி படத்திற்கான டிக்கெட்டுகளை வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு இலவசமாக வழங்குவதை கண்டித்தும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மாவட்ட ஆட்சியர் கோத்துங்கனிடம் மனு அளித்துள்ளார். அவர் அளித்த மனுவில் புதுவையில் நாளை பிரபல திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் வெளியாக உள்ளது. இந்த திரைப்படத்தினை அனைத்து திரையரங்குகளும் ஒரே நேரத்தில் வெளியிடுகின்றனர். ஆனால் டிக்கெட் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தினரால் வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த இயக்கத்தினர் பொதுமக்களின் வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு இலவசமாக டிக்கெட் கொடுப்பதாக விளம்பரம் செய்து வருகின்றனர். இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். வாக்காளர் அடையாள அட்டை என்பது தனி மனிதனின் முக்கியமான ஒரு ஆவணம். குறிப்பாக இளைஞர்களின் வாக்காளர் அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு டிக்கெட் கொடுத்து அவர்களையும் அவர் குடும்பத்தினரையும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாகவே இதை கருத முடியும். வாக்காளர்களுக்கு வாக்களிக்க பணம் கொடுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு திரைப்பட டிக்கெட்டை கொடுப்பதை உடனடியாக அனைத்து திரையரங்குகளிலும் தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. போதைப் பொருட்கள் இல்லாத புதுச்சேரி எனும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசு தலைமைச் செயலகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாத புதுச்சேரி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலர் சரத் சௌகான் உறுதிமொழியை வாசிக்க தலைமைச் செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமைச் செயலக அனைத்து ஊழியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதியில் நடைபெறவுள்ள பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை மேற்கொண்டார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. ஆலோசனையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதேசி மில் வளாகத்தில் புதிய துணை மின் நிலையம் அமைத்து அதன் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் பயன்பெறும் விதமாக மின் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும், மேலும் வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திலிருந்து கோவிந்த சாலை, கண்டக்டர் தோட்டம், அரசு குடியிருப்பு பகுதி மற்றும் அந்தோனியார் கோவில் தெரு அரசு குடியிருப்பு பகுதி போன்ற பகுதிகளுக்கு மின் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும், உருளையன்பேட்டை வார்டு, முல்லைநகர் விருவு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மின்னழுத்த குறைபாடுகளை போக்கும் விதமாக புதிய மின்மாற்றிகள் அமைத்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மின்துறை தலைமை பொறியாளர், மின்துறை செயற்பொறியாளர்கள், மின்துறை உதவி பொறியாளர்கள், மின்துறை இளநிலை பொறியாளர் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் போலீசாரின் இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டில் சுதந்திர தின விழா நாடு முழுவதும் வருகின்ற 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. புதுவை கடற்கரை சாலையில் நாளை மறுநாள் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ளது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி காவல்துறை மற்றும் பல்வேறு படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்க உள்ளார். இந்த நிலையில் இன்று சுதந்திர தின விழா இறுதி ஒத்திகை நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், தேசிய மாணவர் படை மாணவர்களின் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றதை தொடர்ந்து சட்டசபையிலும் நடைபெற்றது. மேலும் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விடுதி, அறைகள், மாநில எல்லைகளில் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டனர். தொண்டமாநத்தம் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சியம்மன் கோவில் தேரோட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் சாய்தி சரவணகுமார் வடம் பிடித்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் அருகே தொண்டமாநத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சியம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அடுத்த தொண்டமாநத்தம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சியம்மன் கோவில் தேர் திருவிழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கி நடைபெற்று வந்தது.
தேர் திருவிழாவின் போது கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பு சாலையில் ஆடுகளை பலியிட்டு சிந்தும் ரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும். அதன்படி கோவில் நிர்வாகம் சார்பில் கோவில் வாசலில் ஆடுகளை பலியிட்டனர். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டின் வாசல் முன்பும் ஆடுகள் பலியிடப்பட்டது. தொடர்ந்து காலை 10 மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாயிதே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தேரின் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவங்கி வைத்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து ஓம் சக்தி என்று கோஷமிட்டபடி தேரினை இழுத்துச் சென்றனர். இந்நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. தேரோட்டத்தினை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதியைச் சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி தணிகை மணி, திருப்பணிக்குழு தலைவர் சத்தியமூர்த்தி, விழா குழுவினர் மற்றும் தொண்டமாநத்தம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமலை தாயார் நகர் 1வது குறுக்கு தெருவில் மொத்தம் 77,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக சிறிய பாலம் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமலை தாயார் நகர் 1வது குறுக்கு தெருவில் பேஸ் 2இல் 39,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமலை தாயார் நகர் 1வது குறுக்கு தெருவில் 38,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக சாலைக்கு நடுவே இணைப்பு பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதனை அவர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வுகளில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூய் பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர்கள் மனோகரன், மோகன்ராஜ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி வழங்கும் விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி எனும் மாநில அளவிலான நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் அமைச்சர் PRN திருமுருகன், தலைமைச் செயலர் சரத் சௌகான், வளர்ச்சித்துறை ஆணையர் கிருஷ்ணமோகன் உப்பு, மாவட்ட ஆட்சியர் கோத்துங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியின் போது ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மேலும் ரங்கோலி போட்டியில் சிறப்பாக ரங்கோலி வரைந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. புதுச்சேரியின் புனித தன்மையையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோபார்களையும் உடனடியாக மூட வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்டோபாரில் கல்லூரி மாணவர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதும் மற்றொருவர் படுகாயம் அடைந்திருப்பதும் வருத்தத்திற்குரியது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ரெஸ்டோ பார்களை திறந்தால் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கும் என்று இந்த பார்களை திறக்கும் போதே புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் அரசை எச்சரித்தது. இப்படிப்பட்ட பார்களை திறக்க வேண்டாம் என்று வலியுறுத்தியது. ஆனால் முதல்வர் அதை உதாசீனப்படுத்திவிட்டார். ரெஸ்டோ பார்கள் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை நிகழ்ந்துள்ள குற்ற புள்ளி விவரங்களை பார்த்தால் இதன் உண்மை புரியும். ஏற்கனவே 2 கொலைகள், பல அடிதடி சண்டை, பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. சுற்றுலா பயணிகளை கவருவதற்கும் அரசுக்கு வருவாய் ஈட்டுவதற்கும் அரசு எந்த ஆலோசனையையும் கேட்காமல் ரெஸ்டோ பார்களை திறந்தது. அது மட்டுமல்ல, வேண்டாம் என்று சொன்னபோது மக்கள் தொகை உயர்வுக்கு ஏற்ப ரெஸ்டோ பார்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் என்ற புதிய தத்துவத்தை கண்டுபிடித்த முதல்வர் ரெஸ்டோ பார் திறப்பதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று கூறினார். ஆனால் எவ்வளவு மக்கள் தொகைக்கு எத்தனை பார்கள் என்ற விவரத்தை அவர் வெளியிடவில்லை. ஒருவேளை அது பற்றி இன்னும் அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. இவ்வாறாக மதுக்கடைகளை திறந்து சித்தர் பூமியான புதுச்சேரியை மதுச்சேரியாக மாற்றிய பெருமைக்காக முதலமைச்சர் புதுச்சேரியின் வரலாற்றில் நிச்சயம் இடம்பெறுவார். இன்றைக்கு ஒரு மாணவரின் உயிர் பறிக்கப்பட்டுள்ளது. வருவாய் வேண்டும் என்ற முதல்வர் அந்த இளைஞரின் உயிரை திருப்பி கொடுப்பாரா? புதுவையில் இன்று பல்வேறு ஒழுங்கினங்களுக்கு காரணமாக உள்ள ரெஸ்டோ பார்களை இவரால் நெறிமுறைப்படுத்த முடியவில்லை. இந்த பார்கள் செயல்படும் நேரம் குறிக்கப்பட்டும் அதை மீறி அவைகள் செயல்படுவதை கட்டுப்படுத்த அரசின் இயந்திரம் செயல்படவில்லை.
இப்படிப்பட்ட கொடூரமான கொலை நடைபெற்றது பற்றி கலால்துறை அமைச்சரும் காவல்துறை அமைச்சரும் ஒரு விளக்கம் அளித்து வருத்தம் தெரிவிக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் ஜனநாயக பண்புகளை பின்பற்றுவதில்லை. இந்த நிகழ்விற்கு பிறகு 13 ரெஸ்டோ பார்கள் விதிமுறைகளை மீறியதற்காக மூடப்பட்டுள்ளன. இதை ஏன் முன்பே செய்யவில்லை? புதுச்சேரியின் புனித தன்மையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும். அதனால் ஏற்படும் வருவாய் இழப்பை அரசின் ஊதாரித்தனமான செலவை குறைப்பதன் மூலமும் வரி பாக்கியை வசூல் செய்வதன் மூலமும் ஈடுகட்டிக் கொள்ளலாம். அரசின் மது கொள்கையையும் அதன் நோக்கங்களையும் அரசு அறிவிக்க வேண்டும். படிப்படியாக மதுவின் பயன்பாட்டை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கலநீரம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவின் 6ஆம் நாள் உற்சவத்தில் யானை வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கலநீரம்மன் ஆலயத்தின் தேர் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஐராவதம் எனும் யானை வாகனத்தில் அம்மன் வீதி உலா காட்சி மாட வீதிகளில் நடைபெற்றது. இவ்விழாவில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், சமூக சேவகர் குமரவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பைப்பர் போர்டு உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஓவியத்தில் ஆலய தனி அதிகாரி சுரேஷ், திருப்பணி குழுவினர், மக்கள் குழுவினர், கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் புதுச்சேரி நகரக்குழுவின் 5வது மாநாட்டில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய கம்யூனிஸ்ட் புதுச்சேரி நகரக்குழுவின் 5வது மாநாடு கொசக்கடை வீதியில் நடைபெற்றது. நிர்வாகிகள் சிவகுருநாதன், சுப்பிரமணி, லதா ஆகியோர் தலைமை தாங்கினர். மாநாட்டு கொடியை மாநில குழு உறுப்பினர் அபிஷேகம் ஏற்றினார். மாநில செயலாளர் சலீம் மாநாட்டை துவக்கி வைத்தார். நகர செயலாளர் ஜீவானந்தம் அறிக்கை தாக்கல் செய்தார். நிர்வாகிகள் ஆனந்த், சசிகுமார், இன்பமொழி, தனசீலன், ஜெயமூர்த்தி, முத்துலட்சுமி உட்பட பலர் பங்கேற்றனர். நிர்வாகிகள் செயலாளராக ஜீவானந்தம், துணை செயலாளர்கள் சசிகுமார், ஜீவானந்தம், கிளமான்சோ, பொருளாளர் சிவகுருநாதன் உட்பட கமிட்டி உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். மாநாட்டில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், ரெஸ்டோ பார்களுக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்தல், உப்பனாறு மேம்பால பணியை விரைவாக முடிக்க வேண்டும், புதிய பேருந்து நிலைய மேம்பாலத்தை இழுவை படிக்கட்டாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முத்தியால்பேட்டை அங்காளம்மன் நகரில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அங்காளம்மன் நகரில் மிகவும் பழுதடைந்த யூ-வடிவ கழிவுநீர் வாய்க்கால்களை இரும்புகளுடன் கூடிய புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்காக முன்னாள் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் 2024-25ஆம் ஆண்டு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி பெற்று சுமார் 12 லட்சம் நிதி ஒதுக்கி பணி மேற்கொள்வதற்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்களும், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகளும், மாநில நிர்வாகிகளும், இளைஞரணி நிர்வாகிகளும், ஊர் பொதுமக்களும், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பாக அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பாக மாணவருக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி 12வது ஆண்டாக இன்று காலை நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் சிரல் ஜியோபோர்ட்ஸ் லூயிஸ் தலைமையில் ஆசிரியர் ஆனந்தன் வரவேற்றார். நிகழ்ச்சியில் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி நிறுவனர் பூரணாங்குப்பம் பனை ஆனந்தன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் பஞ்சாயத்து துணைத் தலைவர் திருவேங்கடம் கலந்து கொண்டார். முடிவில் ஆசிரியர் வடிவேலு நன்றி கூறினார். பள்ளியில் பயிலும் 200 மாணவர்களுக்கும் தனியார் பள்ளிக்கு நிகரான அடையாள அட்டை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கு பெற்று சிறப்பித்தனர். வில்லியனூர் கொம்யூன் கோட்டை மேட்டில் அருள் புரியும் ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ திடல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் மங்களம் தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலயத்தின் செடல் பிரம்மோற்சவ விழா கடந்த திங்கட்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று
சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவான நேற்று அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டு திருத்தேர் வீதி உலா மாட வீதிகளில் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு பக்தர்கள் சடல் தரித்து ஊர்வலம் வந்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு கௌரவ தலைவர் சக்திவேல், தலைவர் கதிரவன், செயலாளர் சங்க பொருளாளர் குமரன், விழா குழுவினர் ஆனந்த ரமேஷ், சக்திவேல், தில்லை சரவணன், சதீஷ், மகேஷ் உள்ளிட்ட உறுப்பினர்கள் மற்றும் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9290 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 123 ரூபாய். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய கடற்படை சார்பில் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி, கவர்னர் முதல்வர் பங்கேற்பு. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் இருசக்கர வாகன பேரணி, பாஜக தலைவர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. புதுவையில் 14ஆம் தேதி ரஜினியின் கூலி திரைப்படம் வெளியீடு, ஆன்லைனில் 4 நாட்களுக்கான டிக்கெட்டுகள் புக்கிங். ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி வழங்கும் விழா, கவர்னர் முதல்வர் தொடங்கி வைப்பு. அரசின் மது கொள்கையையும் அதன் நோக்கங்களையும் அரசு அறிவிக்க வேண்டும், மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தல்.